என்ற பதத்திற்கு அர்த்தம் நீதி, நியாய தீர்ப்பு என்பது. தீனாள் அப்படின்னா நீதி, அவள் நீதியானவள், அவள் நியாய தீர்ப்பு உள்ளவள் அப்படின்றதுதான் அந்த பதத்திற்கு அர்த்தமாக இருக்கிறது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துல இந்த தீனாளை பற்றி நாம் வாசிக்க முடியும். யாக்கோபிற்கும் லேயாளுக்கும் 6 பிள்ளைகள் உண்டு. 6 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள். அதற்கு பின்னாக பிறந்த பிள்ளை தான் இந்த தீனாள்ன்ற ஒரு பெண் பிள்ளை. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமின் வம்சத்திலே பிறந்த முதல் பெண் குழந்தை இந்த தீனாள்ன்றவர். 12 கோத்திர பிதாக்களுக்கும் சகோதரியாக அவள் வளர்ந்து வந்தவள். தீனாளுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா எத்தனை பேரு 12 சகோதரர்களுக்கு நடுவுல வளர்ந்த பிள்ளை இவ. செல்லமான பிள்ளையா இருந்திருப்பா. அத்தனை ஆண் பிள்ளைகளுக்கும் நடுவுல ஒரு பெண் பிள்ளை அதிசயமான பிள்ளைகளாக அல்லது ரொம்ப அன்பான பிள்ளையாக வளர்த்து வந்திருப்பாங்க. அந்த யாக்கோபு தன்னுடைய பயணத்துல ஏசாவை நோக்கி பதானாராமை விட்டு, தன்னுடைய மாமனாருடைய வீட்டை விட்டு பயணமாக வருகிற பொழுது தீனாளும் அந்த பயணத்துல அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வருகிற சமயத்திலே யாக்கோபு ஒரு இடத்திலே கூடாரம் போட்டு தங்குகிறார். ஏன்னா அந்த காலத்துல என்னதான் செய்வாங்க, நடந்துதான் வருவாங்க. ஒட்டகம், அந்த கையில இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் ஓட்டி கொண்டு என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா நடந்து கொண்டுதான் வருவாங்க. அப்படி அவங்க வர்ற இடத்துல அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. பதாமாராம விட்டு கானான் தேசத்திற்குள்ள வந்துட்டாங்க. அங்க சாலேம் அப்படின்ற ஒரு நகரத்துல, சாலேம் அப்படின்ற அந்த பட்டணத்துக்குள்ள அவங்க வர்றாங்க. அந்த பட்டணத்திற்கு இன்னொரு பெயராக சொல்லப்பட்டது சீகேம் அப்படின்ற பட்டணம். அந்த சீகேம் பட்டணத்திற்கு பக்கத்துல வந்த உடனே அதற்கு எதிராக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கூடாரத்தை போட்டு இவங்க எல்லாரும் தங்குறாங்க. சீகேம்ன்ற பட்டணம் ரொம்ப செழிப்பான பட்டணமாகவும், ரொம்ப அமைதியான பட்டணமாகவும், ரொம்ப அதாவது அவங்க அங்க ராஜா இருக்கிற ஒரு பட்டணம். சீகேமின் ராஜாவாக ஒரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆளுகையின் கீழே சீகேமின் ராஜா இருக்கிற இடத்துல அவங்க அந்த பட்டணத்துல இருக்கிறாங்க. அங்க அப்ப நடக்கிற அந்த சம்பவம் தான் தீனாளுக்கு நடக்கிறது ஒரு நல்ல காரியம் இல்லை. என்ன அப்படின்னா, தீனாள் என்ன செய்யறாங்க, விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாங்க இல்லையா? அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு தூரத்துல இருக்கிற அந்த பட்டணத்தை பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செழிப்பா இருக்கிற பட்டணத்தை பார்த்த உடனே அந்த பட்டணத்திற்குள்ள பிரவேசிச்சு அங்க எப்படி இருக்கு அந்த பட்டணம்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. தீனாள் ஒரு தவறு செய்யறாங்க. என்னன்னா, தனியாக உள்ள போறாங்க. தன் தாயையோ அல்லது சகோதரர்களையோ அல்லது தகப்பனையோ கூட்டி கொண்டு உள்ள போயிருந்திருக்கணும். அப்படி இல்லாம ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்கிற அந்த பட்டணத்தை பார்ப்பனமாக தனியாக என்ன செய்யறாங்க, தீனாள் உள்ள போறாங்க. உள்ள போன உடனே அங்க என்ன நடக்குது, அங்க இருக்கிற அந்த பட்டணத்துல இருக்கிற அந்த செழிப்பை பார்க்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரசிச்சு கொண்டு இருக்கிறப்பயே தீனாளை சீகேமின் ராஜாவான சீகேம் பார்க்கிறார். அதாவது ராஜாவின் பிள்ளை அவர். அந்த சீகேம்ன்ற அந்த அந்த நாமம் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சீகேம்ன்ற அந்த இளவரசனாக இருப்பார் இல்லையா? அந்த இளவரசன் என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. பார்த்த உடனே தீனாளை ரொம்ப பிடிச்சு போகுது. தீனாளை என்ன பண்ணிடுறாரு, தூக்கிட்டு போய் அவர் கற்பழித்து விடுகிறார். தீனாளுக்கு அவமானமாக மாறி விடுது. தீனாள் அழுது கொண்டு வந்திருப்பா இல்லையா? இங்க இருக்கிற தகப்பனாரிடத்துல சொல்றா, யாக்கோபின் இடத்துல சொல்றா, இந்த மாதிரி நான் போனேன்ப்பா பாக்குறதுக்கு, சீகேமின் ராஜாவான இளவரசன் என்னை என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டு போய் என்னை கற்பழித்துட்டாருன்னு சொல்ற. அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும், எவ்வளோ அழுதுருப்பாரு. ஏன்னா ஒரே பொம்பளை பிள்ளை, 12 பிள்ளைக்கு அப்புறமேட்டுக்கு பிறந்த ஒரு பொன் பிள்ளை. இவ்வளவு ஒரு நல்ல சௌந்தரியமான பிள்ளை, அழகான பிள்ளையே நம்ம இப்படி கவனிக்காம விட்டுட்டோமேன்னு நினைச்சு கூட என்ன பண்ணியிருந்திருப்பாரு, அழுதுருப்பாரு.
ஆனா சகோதரர்கள் பக்கத்துல இல்ல. ஏன்னா அவங்க ஆடு மேய்க்கிறவங்களா இருந்தனால, அவங்க ஆடு மேய்க்கிறதுக்காக அந்த நேரத்துல வெளிய போயிருந்தாங்க. சீகேமின் ராஜாவான சீகேமுக்கு அவளை மறக்க முடியல. அவள் மேல இருந்த அந்த அன்பு அவன விட்டு போகல. அவள் அழகு அவன விட்டு போகல. என்ன பண்ணிட்டாரு? நேரா பெண் கேட்டு தன் தகப்பனோடு வந்துட்டாரு யாக்கோபனிடத்துல. ஏன்னா எய்த்தாப்புல தானே கூடாரம் போட்டிருக்காங்க. நேரா வந்து கேட்கிறாரு, எனக்கு உங்க பிள்ளைய கட்டி கொடுங்க, கல்யாணம் செய்து கொள்ளுவோம்னு. சீகேமின் ராஜா சொல்றாரு, என் மகனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க, என் மகன் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லிடுறாரு. மகனும் என்ன செய்யறாரு, உங்களுக்கு பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, என்ன வேணும், நான் வந்து உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன சொன்னாலும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தீனாலே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆனா யாக்கோபு எந்த பதிலும் சொல்லல. அதற்குள்ளேயும் தீனாளோட சகோதரர்கள் வந்துடுறாங்க. இத கேள்விப்பட்டு தான் வர்றாங்க. இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கோபம் மனசு நிறைய இருக்கு இப்ப. ஆனா அந்த கோபத்தை அந்நேரத்துல வெளிக்காட்டல. அவங்க என்ன செய்றாங்க, சரி நீங்க போய் என்ன பண்ணுங்க, விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு. ஏன்னா நாங்க விருத்த சேதனம் பண்ணாத உங்களுக்குள்ள சம்பந்தம் கலக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த நாட்டு ராஜாவுக்கு அது ஒப்புக்கொள்கிறாரு. ஏன்னா புள்ள ஆசைப்பட்டுட்டான் இல்லையா? அதனால மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு, எப்பா நம்ம வந்து அவங்களோட சம்பந்தம் வச்சுக்குவோம். நம்ம வீட்டு பிள்ளைகளை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அவங்க வீட்டு பிள்ளைகளை நம்ம கல்யாணம் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க ஆடு மாடெல்லாம் இங்க வந்து மேயும். நம்மளும் செல்வமா மாறுவோம் அப்ப. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வந்து இங்க தங்கும்படியாக நாம என்ன செஞ்சு கொள்ளுவோம், விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுவோம்னு சொல்றாங்க. அவர் மட்டும் இல்ல, அவர் மகன் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணி கொள்றாங்க. 3 நாள் கழிச்சு அவங்களுக்கு நோவு ஏற்படுது. அந்த விருத்த சேதனம் இளவயதுல பண்ணி கொண்டதுனால, ஏன்னா ஆண்டவர் சொன்னதுபடி செய்யணும் அப்படின்னா 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்திருக்கணும். பிறந்த 8ஆம் நாளிலே, குழந்தை பிறந்த 8ஆம் நாளிலே என்ன செஞ்சிருவாங்க, விருத்த சேதனம் பண்ணிருவாங்க. ஆனா இது வளர்ந்து இளவயதுல இருக்கிறப்ப பண்ணதுனால அவங்களுக்கு என்ன செய்யுது, அது நோவு ஏற்படுது, சீல் புறப்பட்டுருது. அதனால அவங்க உடவு முடியாம படுத்துக் கொள்கிறார்கள். இந்த சமயத்துல யாக்கோபுடைய பசங்களான லேவியும் சிமியோனும் கோபத்தோட அந்த நாட்டுக்குள்ள வந்து அத்தனை பேரையும் வெட்டி போட்டுறாங்க. ஒருத்தர் விடாம ராஜாவையும் சரி, ராஜாவின் மகனையும் சரி, அந்த நாட்டுல இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் என்ன செஞ்சிடறாங்க, வெட்டி கொன்று போடுகிறார்கள். அவங்களுக்கு இருந்த அந்த பகை, தன் தமக்கைக்கு தன்னுடைய தங்கைக்கு பண்ண அநியாயத்தை அவங்களால தாங்க முடியாம என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரையும் கொன்று தீர்க்கிறார்கள். தீனாலை அந்த நாட்டில் இருந்து கூட்டி கொண்டு என்ன செஞ்சிடுறாங்க, கூடாரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல இருந்த பெண் பிள்ளைகள், இன்னும் அதிகமாக ஆடு மாடுகள் செல்வங்கள் எல்லாத்தையும் கொலையிட்டு போயிடுறாங்க. அந்த நாட்டை விட்டு அவங்க வெளியேறி வந்துடுறாங்க. தீனாளுக்கு நடந்த சம்பவம் மிகவும் கொடுமையானதுதான். அதற்கு அவங்க செய்த தீர்ப்பும் மிகவும் கொடுமையானதுதான். ஏன்னா யாக்கோபு கூட பயப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே, இன்னும் நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து நம்மளை கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பயப்படுறாரு. ஆனா அந்த சகோதரர்களுக்கு தன் சகோதரிக்கு நடந்த விஷயம் தாங்க கூடாத விஷயமாக இருந்தனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரையும் வெட்டி சாய்த்தார்கள். தீனாலை போல எந்த ஒரு பெண்ணுமே என்ன செய்யக்கூடாது, புத்தீனமாக இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய கூற்று. ஏன்னா அவள் தனித்து போனது தவறில்லை, ஆனா தெரியாத இடத்திற்கு சென்றது தவறான விஷயம். தெரியாத இடத்திற்கு அவள் சென்ற பொழுதிலும் கூட அந்த அங்கேயும் போய் அவள் என்ன தேடி இருப்பா, ஏதாவது தோழிகள் இருக்கிறாங்களான்னு அவ தேடி இருந்திருக்கலாம், அல்லது பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு யாராவது இருந்திருக்கலாங்களான்னு தேடி இருந்திருக்கலாம் அவ. ஆனாலும் அப்படி புத்தி இல்லாமல் சொல்வது மிகவும் தவறான காரியம். நாம எங்க போறதா இருந்தாலும் சரி, நாம் தாய் தகப்பனோடு செல்ல வேண்டும், அல்லது நம்மளுடைய சகோதரர்களோடு சகோதரிகளோடு நம்ம போறது தவறான காரியம் இல்லை. அது தெரியாத இடத்திற்கு, சரிங்களா? அது வந்து நம்ம எப்பயும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய உதாரணத்தை, ஏன்னா இது சாதாரண பெண் கிடையாது, யாக்கோபின் சந்ததியில் பிறந்த பெண்.
அப்படிப்பட்ட பெண்ணுக்கு இப்படி ஒரு விஷயத்த ஆண்டவர் அனுமதித்தாரு அப்படின்னா, அது நம் போல பிள்ளைகளுக்கு, நம் போல பெண்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாகத்தான் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். நிச்சயமாக புத்தியீனமான செயல்களில் நாம எனக்கு தெரியாதா? நான் போக மாட்டேனா? நான் செய்ய மாட்டேனா? ஏன் நான் மட்டும் வீட்டுக்குள்ள தான் இருக்கணுமா? நான் போனா தப்பா? அப்படின்னு நெனச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? தாய் தகப்பனை எதிர்த்து நின்று என்ன செய்யக்கூடாது? ஒரு காரியத்த செய்து, அதனால விளையும் பலனை அவர்களுக்கு மாத்திரமல்ல அது, அவங்களுடைய தாய் தகப்பனுக்கும் அது என்னதுதான்? தப்பான பெயரைத்தான் வாங்கிக் கொடுக்கும். இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நாம் இல்லாதபடிக்கு புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார் என்று உணர்ந்து நாம்